புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே என்று கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய திரைப்பட தத்துவ பாடலை பலரும் கேட்டிருக்கலாம். இறைவன் அனைத்திலும் வியாபித்திருந்தாலும் அந்த ஆண்டவனை நாம் அறிந்து கொள்வது அகக்கண் எனப்படும் நமது மனத்தின் உள்ளேதான். உள்ளே வீற்றிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் வெறுமனே வெளியிடங்களில் மட்டுமே அவரை தேடிக்கொண்டிருந்தால் நாம் ஏதும் அறியாதவர்களாகத்தான் இருப்போம். இதனைத்தான் உள்ளம் பெருங்கோவில் என்று திருமந்திரத்தில் திருமூலரும் எடுத்துரைத்துள்ளார். உள்ளமாகிய பெருங்கோயிலிலே இறைவன் வீற்றிருப்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அவ்விதம் உணர்ந்து கொண்ட பிறகே ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களில் எழுந்தருளுகின்ற ஆண்டவனின் ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக உள்ளத்திலே உள்ள இறைவனை உணர்ந்து கொள்வதற்கும் மாணிக்க வாசகர் உரைத்ததைப் போல அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அறிந்து கொள்ள முயல வேண்டும். ஆகையால் மனத்தில் குடிகொண்டிருக்கும் நாதனை மனத்தின் துணை கொண்டுதான் அறிய முடியும். இதனை உணர்த்தும் வகையில் மனத்துணை நாதர் என்ற திருப்பெயரிலேயே இறைவன் எழுந்தருளுகிறார். அந்த திருத்தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகேயுள்ள திருவலிவலம். சூரிய பகவானுக்கும் காரண மாமுனிவருக்கும் அருளிய இந்த மனத்துணை நாதர் எளிய பறவைக்கும் அருள் புரிந்துள்ளார். தேவார மூவர்களாலும் பதிகம் பாடப்பட்ட பெருமை வாய்ந்த வலிவலம் மனத்துணை நாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். மகாபாரதத்தை படித்தவர்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த அரக்கு மாளிகைக்கு துரியோதனனின் சதியால் தீ வைக்கப்பட்டதும் அதில் இருந்து தாயார் குந்தி தேவியுடன் தப்பிப் பிழைத்த பஞ்சபாண்டவர்கள் சில காலம் பிராமணர்கள் போல வேடமிட்டு ஊர் ஊராகச் சென்று தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததும் நினைவில் இருக்கும். ஆனால் பஞ்சபாண்டவர்கள் அவ்விதம் நாடோடிகளாய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தபோது பகாசுரன் என்ற அரக்கனை பீமசேனன் வதம் புரிந்த ஊர் நமது தமிழகத்தில்தான் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. அந்த அதிசயமான ஊரை காண வேண்டுமா? அப்படியானால் நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே மனத்துணைநாதர் எனப்படும் இருதய கமலநாதர் திருக்கோயில் அமைந்திருக்கும் வலிவலம் என்ற ஊருக்கு வருகை தாருங்கள். இதிகாச காலத்தில் இந்த ஊருக்கு ஏக சக்கரபுரம் என்ற பெயர். நாடோடிகளாய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த ஊரில் சில நாட்கள் தங்கியிருந்தனர். அப்போது ஒரு நாள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த வீட்டுப் பெண்மணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். அதற்கான காரணத்தை குந்தி தேவி கேட்டபோது அருகிலே காட்டில் வசிக்கும் பகாசுரன் என்ற அரக்கன் பலரை கொன்று குவித்து வந்ததையும் அதனை தடுக்க வீட்டுக்கு ஒருவர் தினந்தோறும் வண்டி நிறைய உணவுப் பொருட்களுடன் பலியாக செல்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதையும் அந்த பெண் தெரிவித்தார். அத்துடன் அன்றைய தினம் அவர்கள் வீட்டு முறை என்றும் இதனால் தனது ஒரே மகனை இழக்க நேரிடும் துயரத்தையும் அந்த பெண்மணி கண்ணீர் மல்க எடுத்துரைத்தார். அப்போது அந்த பெண்ணின் மகனுக்கு பதிலாக தனது மகன்களில் பலசாலியான பீமசேனனை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் குந்தி தேவி. வண்டியில் சென்ற உணவுப் பொருட்களையெல்லாம் தின்று தீர்த்துவிட்ட பீமசேனன் கடுமையாக போரிட்டு பகாசுரனையும் கொன்று ஏக சக்கரபுரம் ஊர் மக்களை காப்பாற்றினான். மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஏக சக்கரபுரம்தான் தற்போது வலிவலம் என்று அழைக்கப்படுவதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இந்த ஊருக்கு ஏக சக்கரபுரம் என்ற புராண பெயர் எப்படி ஏற்பட்டது? முன்னொரு காலத்தில் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் வழங்காமல் தவறான முறையில் தட்சன் நடத்திய யாகத்தில் பங்கேற்ற தேவர்கள் அனைவரையும் சிவபெருமானின் ஜடாமுடியில் இருந்து தோன்றிய வீரபத்திரர் கடுமையாக தண்டித்தார்.
இதில் பகன் எனப்படும் சூரியன் தனது ஒளியை இழந்தார். தனது தவற்றை உணர்ந்த சூரிய தேவன் சிவபெருமானை வணங்கி விமோச்சனம் பெற முடிவு செய்தார். அதன்படி அக்காலத்தில் வில்வ வனமாக இருந்த இந்த பகுதியில் எழுந்தருளிய இருதய கமலநாதர் எனப்படும் மனத்துணை நாதரை ஒற்றை சக்கரம் பொருத்திய தனது தேரால் வலம் வந்து சூரியன் வழிபட்டாராம். சூரியனின் தூய பக்திக்கு மெச்சி அவர் இழந்த ஒளியை சிவபெருமான் மீண்டும் வழங்கினாராம். இவ்வாறாக ஒற்றை சக்கர தேரில் சூரியன் வலம் வந்ததால் இந்த ஊருக்கு ஏக சக்கரபுரம் என்று திருப்பெயர் ஏற்பட்டதாம். அத்துடன் இந்த திருக்கோயிலைச் சுற்றி சூரியனின் தேர் வலம் வந்த இந்த இடம் பள்ளமாகி அது அகழியாக உருவெடுத்ததாம். நீர் நிரம்பியிருக்கும் இந்த அகழிக்கு சக்கர தீர்த்தம் என்றும் பெயர் ஏற்பட்டது. அது சரி, இந்த திருத்தலத்திற்கு வலிவலம் என்ற பெயர் எவ்விதம் உருவானது? அது பற்றி அறிய மற்றொரு ஸ்தல புராண கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் செல்வத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய ஒருவன் அஞ்ஞானத்தால் சில பாவங்களையும் செய்திருந்தான். ஆகையால் அந்த பாவ பலன்களை கழிப்பதற்காக அடுத்த பிறவியில் கருங்குருவியாக அவன் பிறப்பெடுத்தானாம். சிறிய அந்த கருங்குருவியை பல பெரிய பறவைகள் தாக்கி காயப்படுத்தின. இதனால் படுகாயங்களும் மனத்துயரும் அடைந்த அந்த கருங்குருவி எப்படியோ தப்பித்து ஒரு மரத்தில் ஒளிந்து கொண்டது. அந்த மரத்தடியில் ஒரு சிவயோகி மதுரை திருத்தலத்தின் மகிமையை பற்றி தனது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்ததை அந்த கருங்குருவி கூர்ந்து கவனித்தது. இதனால் தனது முற்பிறவி வினையை அறிந்து கொண்ட அந்த பறவை மதுரை மாநகருக்கு பறந்தது. மதுரை பொற்றாமரை திருக்குளத்தில் புனித நீராடி சுந்தரேச பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் வலம் வந்து வணங்கி வழிபட்டது. இவ்வாறு 3 தினங்கள் வழிபட்ட அந்த கருங்குருவியின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்ததால் அதற்கு சிற்றறிவு நீங்கி ஞானம் பிறந்தது. அப்போது பெரிய பறவைகளின் தாக்குதலால் தான் அடைந்த துயரங்களை நினைத்து பார்த்த அந்த கருங்குருவி தனக்கும் தனது பரம்பரையில் தோன்றும் அனைத்து பறவைகளுக்கும் வலிமை கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டதாம். சிவபெருமான் அளித்த அந்த வரத்தின் காரணமாக தன்னை விட பெரிய பறவைகளையும் வெல்கின்ற ஆற்றல் பெற்ற அந்த சிறிய கருங்குருவியின் இனத்திற்கு வலியன் என்று பெயர் ஏற்பட்டதாம். அந்த வலியன் குருவி பிற்காலத்தில் மனத்துணை நாதரை வலம் வந்து முக்தி பெற்றதால் இந்த திருத்தலத்திற்கு வலிவலம் என்னும் திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. அனைத்து சிவாலயங்களிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் தேவார பாடல்களை பாடும் ஓதுவார்கள் பிடிகதன் உரு உமை கொள்ள மிகு கரிகது வடிகொடு எனத் தொடங்கும் பாடலை பாடிய பின்னரே மற்ற தேவார பாடல்களை பாடுவார்கள். திருஞான சம்பந்தர் இயற்றிய இந்த தேவார பாடல் திருவலிவலம் உரையும் மனத்துணைநாதரை போற்றி பாடிய பாடலாகும். அத்தகைய முதன்மை சிறப்பு வாய்ந்த திருவலிவலம் திருத்தலம் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மூவர்களால் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் திருவலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவில் 121வது சிவத்தலமாகும். காவிரி தென்கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் மனத்துணை நாதரை போற்றி திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களும் அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும் பாடியுள்ளனர். இவற்றுள் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் பாடியுள்ள பதிகத்தின் முதல் பாடல் நல்லான் கான் நான் மறைகள் ஆகினான் கான் நம்பன் கான் நனுகாதார் புறமூன்று எய்த வில்லான் கான் விண்ணவர்க்கு மேலானான் கான் மில்லிகளால் பாகன் கான் வேத வேள்வி சொல்லான் கான் சுடர் மூன்றும் ஆகினான் கான் தொண்டாகி பணிவார்க்கு தொல் வான் ஈக வல்லான் கான் வானவர்கள் வணங்கி கேத்தும் வலிவளத்தான் கான் அவன் என் மனத்துளானே என்று இருதய கமலநாதர் எனப்படும் மனத்துணை நாதரை போற்றுகிறது. மிகுந்த நற்குணங்கள் நிறைந்தவனாய்
நான் மறைகளால் போற்றப்படும் நாயகனாய், நம்மால் விரும்பப்படுபவனாய், பகைவர்களது 3 கோட்டைகளையும் எரித்த வில்லினை ஏந்தியவனாய், தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவனாய், உமையொரு பாகனாய், வேத வேள்விகளில் உச்சரிக்கப்படும் மந்திர சொற்களின் வடிவினனாய், சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 ஒளிகளின் வடிவினனாய், தன்னை பணிந்து வணங்கும் பக்தர்களுக்கு தொன்மை சிறப்பு வாய்ந்த வானுலகம் எனப்படும் முக்தி பேற்றை அளிக்க வல்லவனாய், தேவர்கள் அனைவரும் போற்றி வணங்குகின்ற திருவலிவலத்தில் உகந்து எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் எனது உள்ளத்திலும் குடிகொண்டுள்ளான் பார் என்று இந்த பாடலுக்கு பொருள். அவ்வாறு பக்தர்களை காப்பதற்காக அவர்தம் மனங்களிலே எப்போதும் துணையாக வீற்றிருக்கும் மனத்துணை நாதரின் வலிவலம் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சோழ மன்னன் கட்டிய மாடக் கோவிலில் வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவிலும் ஒன்றாகும். சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி அகழி இருந்ததற்கான தடயங்கள் தென்படுகின்றன. சுதைச்சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய முகப்பு வாயில் முதலில் நம்மை வரவேற்கிறது. முகப்பு வாயிலின் மேற்புறத்தில் ரிஷப வாகனத்தின் மீது உமையம்மையுடன் வீற்றிருக்கும் சிவபெருமான், மயில் வாகனத்தின் மீது வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த முருகப்பெருமான், மூஞ்சூறு வாகனத்தின் மீதான விநாயகர் ஆகியோரின் சுதை சிற்பங்கள் திருக்காட்சி தருகின்றன. முகப்பு வாயிலை அடுத்து சிறிய விநாயகர் விக்கிரத்துடன் கூடிய கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் மற்றும் அழகிய தூண்களுடன் கூடிய முன்மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. முன்மண்டபத்தை தாண்டி 3 அடுக்குகள் கொண்ட கோபுரத்தை கடந்து சென்றால் மூலவர் சன்னதிக்கு செல்வதற்கான கட்டுமலை அமைந்துள்ளது. படிக்கட்டுகளில் ஏறி மேலே சென்றால் அங்குள்ள மண்டபத்தின் வலது புறத்தில் அம்மன் சன்னதி முதலில் காணப்படுகிறது. தெற்கு நோக்கி அமைந்துள்ள சன்னதியின் கருவறைக்குள் அம்பாள் அழகு ததும்ப கருணை பொங்கும் விழிகளோடு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அம்மனுக்கு மாழையொன் கண்ணி என்று திருப்பெயர். மாழை என்பதற்கு மாவடு, மாங்கனி என்றும் பொருள் உள்ளது. அம்மனின் அழகிய விழிகள் மாவடுக்களைப் போல் இருப்பதால் மாழையொங்கண்ணி என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. வடமொழியில் மத்தியாயதாட்சி என்ற திருநாமமும் இவருக்கு உள்ளது. வலிவலம் திருக்கோவிலில் கட்டுமலை மீது கிழக்கு திசை நோக்கி மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. உள்ளே கருவறைக்குள் சுயம்பு மூர்த்தியாக மூலவர் மனத்துணைநாதர் கம்பீரமாக திருக்காட்சி தருகிறார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் மனவலிமையை அளிப்பதால் இறைவனுக்கு மனத்துணைநாதர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. வடமொழியில் இவருக்கு இருதய கமலநாதர் என்று திருநாமம். கோயில் பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இந்த பிள்ளையாரை திருஞான சம்பந்தர் தனது தேவார பாடலில் துதித்துள்ளார். இதேபோல் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார். இந்த முருகனை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோயிலில் பெருமாளுக்கும் தனிச்சன்னதி உள்ளது. ஏக சக்கர நாராயண பெருமாள் என்ற திருப்பெயரில் மகாவிஷ்ணு சேவை சாதிக்கிறார். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, ஸ்ரீ நடராஜர், கஜலட்சுமி ஆகியோருக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. நவக்கிரக நாயகர்களுக்கும் தனிச்சன்னதி உள்ளது. அருகே பைரவரும் திருக்காட்சி தருகிறார். கோவில் உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. வெளிப்பிரகாரத்தில் ஸ்தல விருட்சமான புன்னை மரம் உள்ளது. அதன் அடியில் நாகதோஷங்களை நீக்கும் நாகர் எழுந்தருளியிருக்கிறார்.
திருவலிவலம் திருத்தலத்துக்கு வில்வவனம், ஏகச்சக்கரபுரம், முன்னூற்று மங்கலம், கொன்றை வனம் ஆகிய வேறு திருப்பெயர்களும் உண்டு. இந்த திருத்தலத்தின் பெருமையை கூறும் வலிவலம் மும்மணி கோவை என்ற நூலை தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த வலிவலம் திருத்தலத்தில் அமைந்திருக்கும் மனத்துணைநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருவலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவிலை சூரிய பகவான் சுற்றி வந்து வணங்கியதால் ஏற்பட்ட அகழியானது சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அத்துடன் கோவில் வளாகத்துக்குள் காரண முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட திருக்குளம் ஒன்றும் உள்ளது. அந்த தீர்த்தத்துக்கு காரண கங்கை என்று திருப்பெயர். இவ்விதம் 2 வித தீர்த்த சிறப்பு வாய்ந்த வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவிலின் மகிமைகளை கூறும் ஆலய வலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வலிவலம் திருத்தலத்தில் காரண மாமுனிவர் என்ற ரிஷி முற்காலத்தில் தவக்குடில் அமைத்து தவம் இயற்றியுள்ளார். ஆதரவற்ற அபலைகள், வீண்பழிக்கு ஆளானோர், வசதிகள் இருந்தும் பிறரால் ஏற்பட்ட திருஷ்டியால் அவதிப்படுவோர் ஆகியோர் அதற்கான காரணங்களை அறிந்து பரிகாரம் பெறுவதற்கு தனது கடின தவத்தால் கிடைத்த பலன்கள் அனைத்தையும் காரண மாமுனிவர் இந்த சிவாலயத்தில் அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகையால் ஆதரவற்றோர் மற்றும் அல்லல் படுவோருக்கு சிறந்த பரிகார திருத்தலமாக வலிவலம் மனத்துணைநாதர் கோவில் திகழ்கிறது. இந்த திருக்கோவிலின் மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தூண் ஒன்றில் புடைப்புச் சிற்பமாக காரண மாமுனிவர் திருக்காட்சி தருகிறார். இருதய கமலநாதர் எனப்படும் மனத்துணைநாதரை வழிபட்டால் இதயம் தொடர்பான நோய்கள், மனநோய், புத்தி சுவாதீனமின்மை, மனக்கலக்கம், அச்சம் ஆகியவை நீங்கும் என்பது பக்தர்களின் பரிபூரண நம்பிக்கை. சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை, சப்தமி திதி, அனுஷம் மற்றும் சுவாதி நட்சத்திர தினங்களில் வழிபாடு செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மனத்துணைநாதருக்கு வலம்புரி சங்கினால் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் மனக்குழப்பங்கள் தீரும், முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும், பிரச்சனைகளால் துயரமடைந்தோருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோயிலின் முக்கிய திருவிழாவான பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 10 நாட்களுக்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது தெப்ப உற்சவமும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவில் கோச்செங்கட் சோழ மன்னனால் கடந்த 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. யானைகள் புக முடியாத வகையிலும் செயற்கை மலை போன்ற கட்டுமான வடிவிலும் அந்த மன்னன் கட்டிய 78 மாட கோவில்களில் இதுவும் ஒன்று என தெரிகிறது. மேலும் 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜேந்திரன் ஆகிய பிற்கால சோழ மன்னர்கள் காலத்திலும், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற பிற்கால பாண்டிய அரசர் காலத்திலும் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திருக்கோவிலில் கிடைத்துள்ள 9 கல்வெட்டுகளில் இது தொடர்பான தகவல்கள் காணப்படுகின்றன. வலிவலம் மனத்துணைநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் தவிர வைகாசி விசாகம், ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த நவராத்திரி விழாவும் 10 நாட்களுக்கு விமரிசையாக நடத்தப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது.
தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் திருக்குவளை அருகே வழிவலம் அமைந்துள்ளது. அங்கு ஒரு முறையேனும் சென்று மனத்துணைநாதரை வழிபட்டு வந்தால் மனக்குறைகள் யாவும் நீங்கி அவர் துணையால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் உண்டாகும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.